Hi friends, welcome to Village and City Foods. நான் உங்கள் பிரதீப் குமார். இன்னைக்கு நம்ம என்ன வித்தியாசமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிச்சு போட்ட மீன் ஃப்ரை தவால போட்டு நம்ம வறுக்க போகிறோம். ஆனால் மசாலா வந்து இடிச்சு போட்டு நம்ம செய்ய போகிறோம். இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து சீலா மீன். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. மழையில் அப்படியே சுட சுட செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். இடித்த மசாலா வறுவல் மீனுக்கு வந்து என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, வரமல்லி, காஞ்ச மிளகா, வெந்தயம், சோம்பு, ஜீரகம், மிளகு, ஏலக்காய், பூண்டு, பச்சை மிளகா, எலுமிச்சைப்பழம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், புளி கரைச்சது, புளி தண்ணி, கரம் மசாலா. இப்போ சீலா மீனை பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக உள்ளே இருக்கிற குடல் கிடல் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை வெட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள அந்த ரக்கை எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மீன் என்ன நம்ம முழுசாகவே தான் வறுக்க போகிறோம். இப்போ வறுக்க போகிறது என்னென்னா, இப்போ இந்த இடத்த வந்து நம்ம நீட்டாக வெட்டிக்கலாம். ஆனால் இந்த இடத்த நீட்டாக வெட்ட முடியாது. அதுக்காக நம்ம இப்படி டிஃப்ரெண்ட்டாக வெட்டிக்கலாம். ப்ளஸ் மாதிரி போட்டுருங்க. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறு பகுதி வந்துடும். அதனால் நீங்கள் ப்ளஸ் மாதிரி வெட்டிங்கன்னா அது ரெண்டாக துண்டாக போயிடும். இப்போ இந்த இடத்துல மட்டும் இப்படி வெட்டிங்க. இந்த மாதிரி வெட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா நல்லா உள்ளே போய் நல்லா ஊறிடும். நேராக வெட்டாமல் இப்படி கிராஸாக வெட்டிங்க. ஃபுல்லாக வெட்டிடாமல் இப்படி இந்த மாதிரி கிராஸாக வெட்டிங்க. வெட்டினீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு ரெண்டு சைடுமே நல்லா மசாலா நல்லா தின்னாக போயிடும். இந்த மாதிரி தின்னா வெட்டிங்க. இந்த வாழைக்கிட்ட மட்டும் வாழைக்கிட்ட வேணாலும் நீங்கள் அதே மாதிரி கூட வெட்டிக்கலாம். நான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக நான் வாழைக்கிட்ட மட்டும் இப்படி வெட்டிக்கிறேன். திருப்பி இந்த வயிறு பகுதி வந்தோன்னே இந்த மாதிரி வெட்டிங்க. இப்போ நல்லா பார்த்துங்க, இப்படி கிராஸாக வெட்டிங்க மீனை. இப்படி கிராஸாக வெட்டினீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு செதில் நல்லா கிடைக்கும். இப்படி நேராக வெட்டினீங்க அப்படின்னா அது மொத்தமாகவே இருக்கும். அந்த இடத்துல மசாலா வராது. சைடில் மட்டும் மசாலா இருக்கும், அந்த இடத்துல மட்டும் அப்படி வெள்ளையாகவே இருக்கும். இப்படி போட்டிங்க அப்படின்னா நல்லா மசாலா நல்லா ஊறிடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா செதல் நம்ம வெட்டின இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேயராக இப்படி வந்துருச்சு பார்த்துங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா மசாலா நீங்கள் உள்ளே போட்டாலும் நல்லா உள்ளே போகிற அளவுக்கு எலும்பு வரைக்கும் நல்லா டச் ஆகிட்டு நல்லா மசாலா நல்லா ஊறி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த மீனை வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2 மீனை வெட்டியாச்சு. பார்த்துங்க, இந்த எத்தரில் மட்டும் மீன் வெட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு மசாலா நல்லா ஊறும். ஓகேவா? இப்போ நம்ம மசாலா வெங்காயம் தக்காளி வெட்டிடலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நம்ம வந்து வெட்டியாச்சு. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ரொம்ப பொடுசாக எந்த அளவுக்கு உங்களால் முழுசாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வெட்டிங்க. தக்காளி அது மாதிரி ரொம்ப சின்னதாக வெட்டிங்க. பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி வெட்டிங்க ரவுண்டாக. இப்போ நம்ம வந்து மீனை வந்து ஊற வச்சிடலாம். நம்ம ஊற வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன் தக்காளி பிடிச்சின்னா தக்காளி சாப் பண்ணும்போது இருந்துச்சு, அதுவும் நல்லா புளிப்பு தானே, நல்லா அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். நீட்டாக புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள், எலுமிச்சைப்பழம், உப்பு, மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம இதை அப்படியே வந்து மீனுக்கு போட்டு நம்ம அப்ளை பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு புளி தண்ணியை நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னால மீன் நல்லா புளிப்பாக வந்துடும். அதனால் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புளிப்பு காரம் ரெண்டுமே இதில் வந்துடும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து டேஸ்ட்டுக்கு தான் போடுறது. ஆமாம், டேஸ்ட்டுக்கு தான்.
நீங்கள் இந்த மாதிரி வெட்டி வச்சுட்டு நீங்கள் மசாலா போடும்போது நல்லா உள்ளே போயிடும் உங்களுக்கு மசாலா. ஆனால் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வெட்டி உள்ளெலாம் வச்சு துணிச்சலாம். இது இந்த ஷேப்பில் நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா மீன் உங்களுக்கு மசாலா போடுறது நல்லா ஈஸியாக உள்ளே போயிடும் உங்களுக்கு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா கட்டி நல்லா சூடாகிட்டு ஜீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா, மிளகு, ஒரு 2 ஏலக்காய், வெட்டை நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம வந்து வரமல்லி சேர்த்துக்கலாம். இதில் அப்படியே இடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக இதோட வதக்கிட்டு நம்ம அப்படியே போட்டு இதோட சேர்த்து போட்டு இடிச்சிடலாம். இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி பண்ணியாச்சு. நம்ம இதை வந்து இடித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மசாலா வந்து நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இதில் என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்லா இடித்து எடுத்துங்க மசாலாவை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சி இடித்து எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும் மசாலா. அம்மிலாம் ஈஸியாக இருக்கும். அம்மினா கூட உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் அச்சடிக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகிட்டு. இப்போ நம்ம வந்து இதை மீனில் வந்து இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக மீனுக்கு வந்து நம்ம மசாலா போட்டுடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, உப்பு, வேணும் மஞ்சத்தூள். லைட்டாக நம்ம வந்து புளி தண்ணியிலே நம்ம கரைச்சிக்கலாம். ரொம்ப புளி சேர்க்கலை, லைட்டாக தான் புளி சேர்த்துட்டு தண்ணி தான் நிறையா ஊற்றிருக்கேன். அதனால் புளி தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். இன்னும் இப்படி மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் வந்து இடித்து வச்ச மசாலா வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணிடுவேன்னா கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிங்க. பாதி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து மீனுக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழேருந்து இப்படி வச்சு ஒரு இழி இழுத்திங்கனாலே போதும். மீன் இதழுக்குள்ளே நல்லா மசாலா உள்ளே போயிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நல்லா அந்த மாதிரி மசாலா நல்லா உள்ளே போயிடும். நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லா எம்மியாக இருக்கும். மீன் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளையாக உள்ளே பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கும் மீனோட டேஸ்ட்டு. இப்போ நம்ம இப்படி போட்டிங்க அப்படின்னா அந்த ஒயிட்டு கூட வராது. உங்களுக்கு ஃபுல்லாகவே கலராக ஃபுல்லாகவே வந்துடும். மசாலா நல்லா ஊறி போய் மீன் இந்த மாதிரி வெட்டி போட்டிங்க அப்படின்னா மீன் நல்லா இந்த கேப்பில் நல்லா மசாலா வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம் மீனை. நீங்கள் நார்மலாக மசாலா தடவினா கூட மீனில் வந்து மசாலா வந்து நிற்காது, கீழே உளுந்துரும். மேலே நீங்கள் மைதா இந்த மாதிரிலாம் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு வெட்டிட்டு இப்படி மாதிரி வச்சு மூடி விட்டிங்கன்னா மசாலா அப்படியே உங்களுக்கு உள்ளே நிற்கும், ஸ்டஃப் பண்ண மாதிரி. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா நல்லா உள்ளே போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே மசாலா அதிகமாக இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா உள்ளே நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மசாலா போட்டுங்க. அப்போ தான் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம். மசாலா ஆயிலில் தனியாக பிரிஞ்சு போகாமல் நல்லா உள்ளே நல்லா ஸ்டஃப்பாக இருக்கும். இது மாதிரி அந்த மீனுக்கு நம்ம மசாலா போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீனுக்கு வந்து நல்லா மசாலா போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து தவா ஆன் பண்ணிட்டு இப்போ மீன் அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வெட்டி வச்சு அதெல்லாம் எதுக்கடாவான்னு கேட்காதீங்க. அதை வச்சு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தவா வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஆயில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்க, இல்லை நார்மல் ரீஃபண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிங்க. ஆயில் வந்து லைட்டாக சூடு இருக்கும்போது கருவேப்பிலை போட்டுங்க. பார்த்தா தெரியுதா? இந்த மாதிரி லைட்டாக சூடு இருக்கும்போது கருவேப்பிலை போட்டுங்க. ஆயில் லைட்டாக சூடானோன்னே இப்போ நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மீன் வறுவல் வந்து வெந்தயம் சேர்க்க மாட்டாங்க, மீன் குழம்பு மட்டும் தான் சேர்ப்பாங்க. நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மீன் வறுக்கும்போது லைட்டாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம இதிலேயே அப்படியே வந்து வெங்காயம் தக்காளி இதிலேயே போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். வெந்தயம் லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் நான் தனியாலாம் பண்ணல, இது அதே தோசைக்கல்ல தான் அப்படி பண்ணேன் நம்ம. ஏன்னா நம்ம அதுக்கு மேலே டேரெக்டாக நம்ம மீனை போட்டுற போகிறோம். ஆனால் வெந்தயம் லைட்டாக இதாகிடுச்சு, சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதில் லைட்டாக பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் லைட்டாக காரத்துக்காக.
நீங்கள் வேணா அதிகமாக சேர்த்துங்க, இல்லை நார்மலாக எப்பயும் போல் ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டுங்க. பச்சை நல்லா சூடாகிட்டு நம்ம இப்போ ரொம்ப பொடுசாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம். அது எதுக்காக தான் நைஸாக சாப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் தோசைக்கல்ல வெந்துடும், இல்லைன்னா நம்ம போட்டு வதக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெங்காயம் வந்து வதங்கினா ஒரு 50% வெங்காயம் வந்து வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வெங்காயம் தக்காளியில் மட்டும் லைட்டாக மட்டும் நம்ம உப்பு மட்டும் நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா லைட்டாக 50% எல்லாமே வதங்கிடுச்சு. நம்ம இதில் வந்து நம்ம இடித்து வச்ச மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதான் மீனுக்கு போடும்போது கொஞ்சம் மசாலா கொஞ்சம் எடுத்து வைங்க அப்படின்னா அந்த மசாலா தான் இது, இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வதக்கி பண்ணி லைட்டாக போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் போட்டுட்டு அதோட சைடில் நம்ம இதை வந்து அப்படியே போட்ட போகிறோம். மீன் மேனையை உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா வரும், வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்ட மாதிரி. பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மீனை போட்டுடலாம். இப்போ நம்ம இது மேலே வந்து நம்ம வதக்கி வச்ச மசாலா வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலா நல்லா இதாயிரும். சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இது நம்ம வெங்காயம் தக்காளி அதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வெங்காயம் வந்து வதங்காது, பச்சை வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். மீனில் உள்ள கவுச்சி இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு பச்சை வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி போட்டுங்க. இல்லை நமக்கு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வேணால் நாங்கள் டேரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம் கூட நீங்கள் அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இப்படி போட்டால் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ மீனை நம்ம திருப்பி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்துருச்சு, ரோஸ்ட்டாக மீன் பார்த்தீங்கன்னா வேறு வெந்து நல்லா உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்லோ ஃபயரில் வச்சு இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிங்க. மீன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வெந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா நான் அந்த ஷேஃப்லாம் சொன்னேன்ல, இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா அதோட மசாலா அப்படியே இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு மீன் நல்லா வெந்தாலும் அந்த மசாலா அப்படியே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மீனை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். எடுத்துடலாம். மீன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வெந்திருக்கு. நான் பார்த்தீங்கன்னா மீன் வால்லாம் கூட அப்படியே உளுந்துருச்சு எடுக்கும்போது, அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு மீன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம போட்டு நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இதோட ஃப்ளேவர்லாம் அப்படியே போய் இந்த மீனில் ஏறி இருக்கும். மீன் நல்லா செம்மையாக வெந்துருச்சு. இடித்து போட்ட மீன் மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? இப்போ மீன் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா எப்படி இருக்குது பார்த்துங்க. இது எல்லாமே நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி தான். அப்படி மசாலா அப்படி கோட்டிங் ஆகி நல்லா கவர் ஆகிருக்கு. இப்போ மீன் பார்த்திங்கன்னா நல்லா செம்மையாக வெந்துடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்களேன், நம்ம நார்மலாக மீன் நான் உடைக்கிறேன், அப்போ எவ்வளோ மசாலா உள்ளே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், மீனுக்குள்ளே எவ்வளோ மசாலா அப்படியே இருக்கு பாருங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம மீனை வெட்டி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மசாலா அப்படியே ஃபுல்லாக நல்லா கவர் ஆகி நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் சின்ன பீஸ் தான், ஆனால் அதில் 2 சைடு எவ்வளோ மசாலா இருந்து அப்படியே இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கவர் ஆகி அதுவும் அந்த நம்ம இடித்து போடுற மல்லி மிளகா ஜீரகம் இதோட ஃப்ளேவர்லாம் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே மசாலா நம்மளோட ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் இருக்குது. அப்படியே நம்ம இப்போ சாப்பிட்லாம். அதை இந்த மசாலாவோட கன்சிஸ்டன்சி செம்மையாக இருக்குது. அதோட ஃப்ளேவரு டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. மீன் அந்தளவுக்கு நல்லா சாப்பிட்டு இது சீலா மீனுன்றதுனால முள் அதிகமாக இருக்காது. சென்ட்ரல் மூட் மட்டும்தான் இருக்கும். இல்லை இப்போ முள் இருக்காது.
அதனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். பாருங்கள் ஃபுல்லாக வெறும் மசாலா தான், செம்மையாக இருக்கும் அந்த மசாலா. அது மல்லி எல்லாம் போடும்போது இதுமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இருக்கலாம் தான் பேசி முடிச்சுட்டு அப்புறம் நான் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லுங்கள். முக்கியமாக உங்கள் ஃபேமிலி, உங்கள் அம்மா அப்பா, உங்கள் அம்மா அக்கா தங்கச்சி இவங்கள்ட்டலாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி சமைச்சு கொடுப்பாங்க. அப்போ தான் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். அவங்களுக்கு இந்த வீடியோலாம் காட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.